கங்கா, ஐயா சொன்ன மாதிரி நீ சுத்தமான தங்கம்மா. எனக்கு தெரியும், என் பையன் தாலியோட வந்தப்ப பெரியவங்களை மீறி இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்னு நீ சொன்ன. நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இதே வேறொரு பொண்ணா இருந்தா தாலியை கட்டிக்கிட்டு என் பையனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்துன்னு போயிருப்பா. ஐயா, என் பையன் விரும்பாத பொண்ணை கட்டி வச்சா வாழ்க்கை பூரா அவன் சந்தோஷமா வாழ மாட்டான். கங்காவை கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாள் என் பையன் சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு போதும். ஐயா, நீங்க வீடு தேடி வந்தப்ப நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். என் மருமகளை எனக்கு கொடுங்கய்யா. உங்க கால்ல விழுந்து கெஞ்சுறேன். முடியாதுன்னு மட்டும் மறுத்துறாதீங்க ஐயா. ஐயா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஐயா. சம்பந்தி அம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரே மனநிலையில் தான் இருந்திருக்கேன். இடையில ஏதேதோ சம்பவம் நடந்து போய் நீங்களும் மனசு மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். கங்கா, டேய் ஜெயச்சந்திரா. மாமா, என்ன மாமா என்கிட்ட போய் கேக்குறீங்க? கங்கா கலெக்டர் கல்யாணம் எப்ப நடக்கும்னு நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கேட்டீங்களாம்மா? கங்கா கலெக்டர் கல்யாணத்தை நாங்க மொத்த குடும்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கய்யா, இந்த விஷயத்த நான் உடனே என் பையன் கிட்ட சொல்றேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். வரேங்க ஐயா. வரேன் கங்கா. வாங்க நீ. கங்கா, இந்தாங்க அத்தை. அத்தை, அத்தை. யாருமா அது? அத்தை, வாமா விடுவு. அப்பதான் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன அத்தை, நல்லாதான் இருக்காங்க. ஏமா அவ்வளவு சலிப்பா பேசுற? அவங்க தானே உன்னை வளர்த்தவங்க. இருக்கட்டும் அத்தை. அதுக்காக எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கடுப்பா இருக்காதா? அதுக்குன்னு நேரம் காலம் வர வேண்டாமா? உங்க அப்பத்தாவையே இந்த பேச்சு பேசுற. நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற வீட்ல அங்க இருக்கிற பெரியவங்களை என்ன பாடுபடுத்த போறியோ? உனக்கு அத்தையா வர போறவங்களுக்கு சோறு போடுவியோ இல்ல பட்னி போடுவியோ? யாரு கண்டா? இங்க பாரு, எப்பவுமே பெரியவங்களை மதிக்க கத்துக்கணும். இளவஞ்சி, நீ ஏன் அப்படி பேசுற? என்ன குத்தி காட்டி பேசுறதுல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் என்ன கறி சோறு தின்னுட்டு உங்களுக்கு தண்ணி சோறா போட்டுட்டு இருக்கேன்? அத்தை அத்தனை உங்களையே சுத்தி வந்துட்டு இருக்கேல்ல, எனக்கு நல்லா வேணும். ஏண்டியம்மா, எனக்கு இப்ப தண்ணி சோறு போட போற? நான் ஒண்ணு போட மாட்டேன். வரவ போடுவா, அப்ப சாப்பிடுங்க. ஆஹா, வரவ எனக்கு மட்டும் போடுவாளா இல்ல உனக்கும் சேர்த்து போடுவாளா? போடுவா போடுவா. சிண்ட புடிச்சு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல விட்டுடுவேன். நான் யாரு? ஐயாவோட செல்ல மருமக. வரவ ஏதாவது என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்ப காட்டுற இந்த இளவஞ்சி யாருன்னு. அத்தை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கொடுங்க.
இளவஞ்சி நீ எடுத்துக்க. ஐயோ எனக்கு வேணாம். ஏ மீனாட்சி அம்மா குங்குமண்டி, நல்லது எடுத்துக்க. அதுல என்ன மாய மந்திரம் இருக்கோ? ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன உன் கூட பிறந்தவளா? என்ன அக்கான்னு கூப்பிடுற? ஏய் இளவஞ்சி உட்காரு உட்காரு. அத்தை, என்னம்மா? வீட்ல வேற யாரும் இல்லையா? சின்னவன் மட்டும்தான் இருக்கான். நான் அவருக்கு குங்குமம் கொடுக்கட்டுமா? குடுமா குடு. மாடியில தான் இருக்கான், போய் குடு போ. குங்குமத்தை மட்டும் கொடுத்துட்டு வாடி. அத்தை, இவ முழிக்கிற மொழியே சரியில்லை, பாத்துக்கோங்க. இளவஞ்சி, அடியே, கல்யாணத்துக்கு முன்னால எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இப்படி தாண்டி இருப்பாங்க. இத பாரு, அவ சரவணனை பார்க்க தான் வந்திருக்கா. பார்த்துட்டு போட்டும் விடு. இந்த ராமசாமி கணக்குல ஒரு 5000 ரூபாய் இடிக்குதே. அடடே, வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? என் வலது கண் துடிச்சுதே. வலது கண் துடிச்சா கெட்டது வரும்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க வந்துட்டீங்களே. அப்ப நான் கெட்டவளா? நான் போறேன். சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு குங்குமம் கொண்டு வந்திருக்கேன், தரட்டுமா? நானே கடைக்கு போய் வாங்கணும்னு நினைச்சேங்க, நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. நீங்க எந்த குங்குமத்தை சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு 2 குங்குமம் இருக்கு. ஒன்னு பெண்கள் நெத்தியில இருக்கிறது, இன்னொன்னு வார வாரம் கடைக்கு வருது. அது நான் நெத்தியில வச்சுக்கிற இந்த குங்குமத்தை சொன்னேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம். அட சும்மா இருங்க நீங்க. ஏதோ பெட்டிக்கடையில குங்குமம் வாங்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம்னு சொல்றீங்களா? நாங்க நம்பணுமா? ப்ராமிஸாங்க. அப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க. அம்மாடி, குங்குமம் இன்னும் கொடுக்கலையா? கொடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. அம்மாடி, சண்முக வடிவு, குங்குமம் தார இதயம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குற காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் இங்க தேடி வராத, நடக்காது. புரிஞ்சதில்ல? போ. பாத்து சுளுக்கிக்க போகுது. சரவணா, நீ போற போக்கே சரியில்லை, கொஞ்சம் அடக்கி வாசி. சொல்லிட்டேன். முத்தரசி, அண்ணே 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 வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க மாட்டியா? என்னண்ணே இது? இது உங்க வீடுண்ணே. முதல்ல நீங்க உட்காருங்கண்ணே. உன் வீட்டுக்காரன் இருந்திருந்தான்னா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பான். நீயும் அப்படி கேட்பியோன்னு நினைச்சேன். அண்ணே, நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாமேவா நடக்குது? அண்ணே, நாம நினைச்சது நடந்தா சந்தோஷப்படுறோம், நடக்கலன்னா அத நினைச்சு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லைண்ணே. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட போறோம். உன்னையும் புருஷனையும் கூப்பிடலான்னு வந்தேன். எங்க வீட்டுல பந்தக்கால் நட போறோம், நீங்களாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நீதான் போய் கூப்பிடணும். ஆனா நான் உன்னை கூப்பிடுறதுக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன். நீங்க எதுக்குண்ணே இவ்வளவு தூரம் வீடு தேடி வரணும்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. முறைன்னு ஒண்ணு இருக்கம்மா. உன்னையும் உன் புருஷனையும் கூப்பிடுறதுக்காகத்தான் நானே வந்தேன். அவளும் வரமாட்டா, நானும் வரமாட்டேன். ஏன் இப்படி பேசுற குலசேகரா?
வேற எப்படி பேச சொல்றீங்க? என்னங்க நீங்க பேசுறது என் அண்ணன் கிட்ட, அதுவும் அவர் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்ப நான் என்ன அவமரியாதையா பேசிட்டேன்? அவர்தான் 4 பேர் முன்னாடி என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. குலசேகரா, நீ வந்தா உனக்கு மரியாதை, வரலன்னா உனக்கு அவமரியாதை. சரிங்கயா, நான் வர்றேன்னே வச்சுக்குவோம். அங்க இருக்கிற 4 பேர் என்ன பார்த்து உன் பையனுக்கும் கங்காவுக்கும் தானே முடிவாச்சு, இப்ப வேற யாருக்கோ கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாரையோ கல்யாணம் பண்ணிக்கலப்பா, மாவட்ட கலெக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. ஐயா, நீங்க கலெக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, நாங்க வரமாட்டோம். எங்களை விட்டுருங்க. குலசேகரா, அழைக்க வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான் நானே வந்தேன். 1000 தான் மனஸ்தாபம் இருந்தாலும் விசேஷன்னு வந்துட்டா நல்லது கெட்டதுல கலந்துக்கிறதுல தப்பே இல்லை. என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான். என் பொண்ணு மருமகளா வர்றதுக்கு என் தங்கச்சிக்கு கொடுத்து வைக்கல, அதுல எனக்கும் மன வருத்தம் தான். உங்களுக்கு நல்ல மனசு இல்ல, அதையே மறைக்கிறீங்க. ஆமாப்பா, எனக்கு நல்ல மனசு இல்ல, போதுமா? ஏன் இப்படி விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, நான் ஒன்னும் சண்டை போட வரல. என் தங்கச்சியோட முகத்துக்காக நடக்க போற நல்ல காரியத்துக்கு கூப்பிட வந்திருக்கேன். ஆமா, பெரிய தங்கச்சி. நீங்க கூப்பிட்டா அவ வந்துருவாளா? எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். குலசேகரா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானும் என் தங்கச்சியும் பாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அண்ணே, எதுக்குன்னு இவர்கிட்ட வீணா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க, நான் வரேன். முத்தரசி, முத்தரசி, என் பேச்ச மீற அளவுக்கு வந்துட்டியா? முத்தரசி, காத்து மாத்தி மாத்தி வீசினாலும் உங்க அண்ணன் காத்தாடிய நல்லா பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நூல் யார் கையில இருக்குங்கிறத நல்லா யோசிச்சு பார்க்க சொல்லு. நல்லாவே தெரியும் குலசேகரா, நூலு அந்த ஆண்டவன் கையில இருக்கு. அவர் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டார். குலசேகரா, விசேஷத்துக்கு வர்றவங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறீங்க, உங்க தங்கச்சியும் மச்சனன்னு வரலையேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு. ஐயா, கங்கா உங்களுக்கு பொண்ணா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்னைக்குமே ஒட்டாது. சரிப்பா, அப்போ கலெக்டருக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் பேசினப்ப என் பையனுக்கு தான் பொண்ணை தரணும்னு நீ சண்டை போட்டியே, அப்ப மட்டும் சுப்புலட்சுமி குடும்பம் ஒட்டுச்சோ? ஏன் அப்படி பண்ணங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். குலசேகரா, இந்த ஊர்ல எனக்கு அடுத்து உனக்கு தான் செல்வாக்கு இருக்கு. என் காலத்துக்கு அப்புறம் நீ தான் பெரிய மனுஷன். என் மச்சனுங்கிற முறையில இல்லைன்னாலும் ஒரு பெரிய மனுஷங்கிற முறையில என் பொண்ணு விசேஷத்துக்கு நீ வரணும். வந்தாதான் உனக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. எங்க எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாரு, வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயா, கல்யாண பேச்சு பேச என்ன கூப்பிட்டீங்க, நான் வரல. ஆனா இவ வந்தா, இப்பவும் கூப்பிடுறீங்க. நான் வரமாட்டேன், இவ வந்தா கூட்டு போங்க. அண்ணே விடுங்க அண்ணே, இவரு வரலன்னா போட்டோம், நான் வரேன்னு. முத்தரசி, என் பேச்ச மீறி பேசுற அளவுக்கு வந்துட்டல்ல. முத்தரசி, நீயும் ஜெயச்சந்திரனும் நல்லபடியா வந்து சேருங்க. நீங்க கிளம்புங்க அண்ணே. மாமா, என்ன மாமா, கலெக்டரோட அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஒத்த கால நின்றுட்டு இருந்தது, கடைசியில் அந்த அம்மாவே கல்யாண வேலையில இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கு.
மாப்பிள இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. மாமா நாளைக்கு பந்த காலு, அதுக்கப்புறம் கல்யாணம் தானே. இந்த கல்யாணத்துல பாரு, இந்த மாமன் யாருன்னு தெரியும். நான் காரியத்துல மட்டும் கண்ணா இருக்கிறேன் மாப்பிள. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மாமா எதை செஞ்சாலும் பார்த்து செய்யுங்க. அந்த செண்பக பாண்டியன் நம்மள மோப்ப முடிச்சிட்டே இருக்கான். அவன் கடகறான் வெட்டிப்பாய. ஒரு போன் போட்டேன்னா அவன் வேலையே காலி. மாமா எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க மாமா, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றோம். உறவாடி கெடுக்கணும். அந்த கலெக்டருக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை வச்சு உறவாடி கெடுக்க போறேன். அதுக்காக தான் நம்ம இளவஞ்சியை வர சொல்லிருக்கேன். இதுல இளவஞ்சி என்ன மாமா பண்ண போறா? அதே எங்க அப்பா சொல்லுவாரு. வாமா இளவஞ்சி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கலெக்டருக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கால, உனக்கு தெரியுமா? இல்லப்பா, அவருக்கு ஒரு தாய் மாமா இருக்காருன்னு மட்டும் தெரியும். நம்ம ஐயாவும் அந்த வெள்ளப்பள்ளியும் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அவனுக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கா, பேரு மணிமேகலை. கட்னா கலெக்டர் தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா. அந்த கலெக்டர் அம்மா கூட தான் அண்ணன் கிட்ட உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப கங்கா கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அவ அப்பனுக்கும் தெரியாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும் மாப்ள. மா, நீ என்ன பண்றனா, கங்காவோட கல்யாண பத்திரிகைய உடனே எடுத்துக்கிட்டு போய் அந்த பொண்ணு கையில சேர்த்துரு. அது மட்டும் இல்ல, ஓம்பானியில இத எப்படி மாத்தி அவளுக்கு விவரமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிடு. அப்பா, நான் உங்க பொண்ணு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். அந்த பொண்ணு ஒருத்தி போதும்பா. அந்த மணிமேகலைய வச்சே கங்கா கல்யாணத்தை நிறுத்துறேன்.